புழங்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி நம்ம மக்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி, உங்களுடைய தீண்டாமையினாலதான், உங்களுடைய செயல்பாடுகள்னாலதான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அதுக்கு நிவாரணமா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சைவ வைணவ கோயில்கள்ல எங்கள உள்ள விடுங்க. தலித்துகளாக எங்கள உள்ள விட்டுடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அப்படி சொன்னதும் அந்த கூட்டத்துல ஒரே குய்யோ முயோன்னு கத்துறான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு தான் தனி சாமி இருக்குல்ல, வீரம் இருக்கா, உங்களுக்கு தான் தனி கோவில் இருக்குல்ல, அங்க போய் கும்பிட வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து நீங்க எங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு பயங்கரமா கூச்சல் போடுறான். பெரிய அந்த கூட்டமே ஒரே கலோபரமா ஆகுது. அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பண்டிதர். பண்டிதர் எந்த எதிர்ப்பும் செய்யல. எந்த எதிர்ப்பும் செய்யல. இப்ப இருந்தா எல்லாம் எதிர்ப்பு பண்ணிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நான் சாமி கும்பிடுவேன், நான் கோயிலுக்கு போவேன், நான் இந்து மதத்தை சீர்திருத்தம் பண்ண போறேன் அப்படிலாம் அவர் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அமைதியா இருந்தார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, இந்து மதத்தை சீர்திருத்துவதுங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தனால, நமக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு என்ன தேவை, பொருளாதார தேவை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியுது. அதனால கூட்டத்துல நடந்த சலசலப்புக்கு பிறகு பண்டிதர் அயோத்திதாசர் திரும்ப பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, சரிங்க, உங்க சாமியை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்க சாமி எல்லாம் வேணாம். ஆனா அதுக்கு மாற்றா நீங்க ஒண்ணு பண்ணணும், அதை நீங்க எனக்கு செய்து கொடுப்பேன்னு நீங்க உறுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் இப்படி சொன்ன உடனே சாதி இந்துக்களும் கோயிலுக்குள்ள போறத தவிர நீங்க எதை கேட்டாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு உறுதி கொடுத்துடுறாங்க பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களுக்கு. அப்பதான் நம்ம தலைவன் உண்மையான நோக்கத்தையே சாதிக்க களத்துல இறங்குறாப்ல. அவரோட நோக்கம் கோயிலுக்குள்ள போறது கிடையாது, கல்வி வேணுங்கிறது தான். அப்போ பண்டிதர் அயோத்திதாசர் சொல்றாரு, எங்களுடைய குழந்தைகளை படிக்க பள்ளிக்கூடத்துல, நீங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளைங்களை சேர்க்க மாட்டீங்க, அதனால எங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும். அதனால நீங்க எல்லாம் அரசு கிட்ட பரிந்துரை பண்ணி அதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்றத அரசு கேட்கறாங்க, பிரிட்டிஷ் அரசு கேட்கறாங்க. அப்ப அந்த கோரிக்கைகளை நீங்க முன் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. சரி சரி இதுதானே, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களும் பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பாவி பசங்களுக்கு தெரியல, ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி பாலை கறந்து எடுக்கணுங்கிற மாதிரி சாதி இந்துக்களோட போக்கிலே போய் நம்ம மக்களுக்கான கல்வி கிடைக்கிறத அவங்க வாயாலே ஒத்துக்க வச்சிருக்கிறார்.